நீட் தேர்வு முறைகேடு குறித்து வந்து உடனடியாக வந்து சிபிஐ விசாரணை அது அமைச்சாச்சு விசாரிக்கிறதுக்கு. அது இந்த தேசிய முகமை இயக்குனரே வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இது தொடர்பாக வந்து பீகார், குஜராத் உள்ளிட்ட இடங்களில் வந்து தீவிர விசாரணை வந்து மேற்கொண்டு வராங்க. கல்வியாளர்கள் உள்ளிட்ட மாணவர்களிடம் வந்து நிறைய விசாரணை நடந்துகிட்ருக்கு. மாணவர்கள் சில முறைகளில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது தொடர்புடைய கல்வியாளர்களும் வந்து அதில் வந்து சம்மந்தப்பட்டவர்களை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இது இந்த விஷயத்தில் வந்து பின்னணியில் வந்து ரொம்ப வந்து உண்மை நிலையை வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அரசாங்கம் டெல்லியில், மத்திய அரசு டெல்லியில் தலைமையகமாக கொண்டு செயல்படுகிறது. எல்லாத்தையும் உள்ளடங்கினது தான் கவர்மெண்ட்டு. அவங்களுடைய ரெகுலேஷன் படி தான் இதெல்லாம் எல்லா பணியும் நடக்கிறது. இப்போ இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறது, அதே போல் ராங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் கூட சிலருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே இது தவிர்க்க வேண்டிய ஒரு நீட் வேண்டான்னு ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் கூட முதல்ல அந்த நீட்டை வந்து நிறுத்தி வைத்தது. அதற்கு பிறகு அதற்கு போதுமான ஆதாரங்களை கொடுத்து அது நீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்கிறது, இதில் இவ்வளவு பாமர மக்கள், சாமானிய மக்கள், ஆட்டோ ஓட்டுநருடைய குழந்தைகள், வீட்டு வேலை செய்யக்கூடிய ஹவுஸ்மேடுடைய குழந்தைகள்லாம் இதில் பலனடைந்திருக்கிறார்கள். அதனால் தகுதி இருக்கிறவங்களில் சிறப்பு தகுதியாக அதை நம்ம கருதி இதை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் அதை பற்றி தெளிவான விளக்கம் திரு நளினி சிதம்பரம் அவர்கள், முன்னாள் காங்கிரஸுடைய தலைவர் ப. சிதம்பரத்துடைய மனைவி திரு நளினி சிதம்பரம் அவர்கள் இந்த வழக்கில் முக்கிய வக்கீலாக, அவரோடு சில குழுக்கள் இருந்தாலும் கூட அவர் பிரதானமாக இதற்கு வாதிட்டது. அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதற்கு உறுதியாக அதை ஏற்றுக்கொண்டு நீட்டை வந்து அலோ பண்ணியது. அதற்கு பிறகு அவர்கள் வெளியே வந்து பத்திரிகைகளுக்கு விரிவான பேட்டி கொடுத்தார்கள். நீட்டை மறந்து விடுங்கள், நீட் வந்து கோர்ட்டு அதை 100% அதை ஓகே பண்ணிட்டாங்க, இனிமே அதில் மறு பேச்சுக்கே இடம் இல்லை, ஆகவே நீட்டை மறந்துடுங்க, மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு அந்த அம்மா சொன்னதை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். இப்போ நீட்டுக்கு வந்து திரும்ப 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 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் அதுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே அதை வந்து மாணவர்கள் கூட ஏதோ மாணவர்களுக்கு அவர்களுக்கு மேலே தான் ரொம்ப பரிச்சயம் இருக்கிறது போல் நினைத்து கொண்டு தவறான பேட்டி, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கூட அனிதாவுடைய மரணம் சமயத்தில் நிறைய பேட்டி, நிறைய வெறுப்பு பேச்சு, மாணவர்களை வந்து அவங்க தான் பொசிசிவ் பண்ணுறது போலையும் மற்றவங்க கண்டுக்கலைங்கிறது போலையும், நாம் அதில் இவ்வளோ மார்க் எடுத்தோமே, இது நம்மளால் முடியலையே, இதில் நம்ம இருக்கிறத விட போயிடுறது மேலுங்கிற மாதிரி அவங்கள ஒரு டென்ஷன், விரக்தியின் உச்சத்துக்கு கொண்டு போனதே நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள். எரியிற வீட்டில் பிடுங்கினது மிச்சம்னு கணக்கு சொல்லுவாங்க. எரியிற வீட்டில் பிடுங்கினது மிச்சம். எல்லா விஷயத்திலும் ஆதாயம். ஏன்னா மக்களை, இது என்ன திட்டம், என்ன ஒரு நாட்டில் 142 கோடி மக்கள் உள்ள நாட்டில் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டுன்னா எல்லாத்துக்கும் அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம், அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட கிடையாது. பெரிய பாப்புலேஷன் தான். ஆனால் எவ்வளவு லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுல தகுதியானவர்கள், அதில் என்னென்ன தகுதி இருக்கோ அவங்கள வந்து இப்போ ஒரு 2 பேர் ஒரு போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க சம அளவு தகுதியோட. அப்புறம் அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு சிறப்பு தகுதி தேவைப்படும். இதெல்லாம் காலாகாலமாக உலகம் பூரா பின்பற்றப்படக்கூடிய நடைமுறை. ஆகையினால ஒரு பியூன் போஸ்ட்டுக்கு கூட நீங்கள் பாருங்கள், ஒரு 15,000 ரூபா சம்பளம் அரசாங்கத்தில். ஒரு பியூன் போஸ்ட்டாக இருந்தால் அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் கேட்டு சம்மந்தமே இருக்காது. அவருக்கு வேலை என்ன, டீ வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால், யாராவது வந்து பார்க்கணுன்னு விசிட்டிங் கார்டை வாங்கி பாஸ்க்கு காமிக்கணும், அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அல்லது அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, பேப்பர் வெயிட்டை எடுத்துகிட்டு வா, இந்த ஃபைலை கொண்டு அங்கே கொடு, இந்த வேலை தான் அவர் செய்ய போகிறார் வாழ்நாள் பூரா. ஆனால் அவருக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போது ஒரு பியூனுக்கு அந்த தகுதி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு உணர்ந்து அவர்களை பொறுமையாக அதை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவத்துறைக்கு எதுவுமே தேவையில்லை என்பது எந்த வகையில் நியாயமானதுங்கிறது என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய கேள்வி. ஏன்னா இதை கிளப்புறதே இவங்க தான், இங்கேருந்து தான். இதெல்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்செப்ட். 100 வருஷத்துக்கு முன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை தான் இன்றைக்கி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதுக்கு மேலே எதுவுமே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே தெரியல. மக்களை
உலக சவால்களை எதிர்கொள்கிற அளவுக்கு எதிர்கொள்ள வைப்பதற்கு, எதிர்த்து சந்தித்து ஜெயிப்பதற்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதை மட்டும்தான் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, மாணவர்களை சக மாணவன் செய்கிறதை நாம் ஏன் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணுமே தவிர, செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுறதுக்கு அலைகிறாங்க, காலை வெட்டணும் அலைகிறாங்க. அப்படி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நெகட்டிவாக அவங்கள சிந்திக்கிறதுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. 2 வயசில் போட்ட சட்டையை 20 வயசில் போட முடியாதுங்கிறத அவங்க உணர்றது இல்லை. அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டர், ஒரே ஒரு மருத்துவர், ஜென்ரல் பிசிஷியன் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அவரே பார்த்தாரு. நகத்துக்கு அவர் பார்த்தாரு, கண்ணுக்கு பார்த்தாரு, பல்லுக்கு பார்த்தாரு, முடிக்கு பார்த்தாரு, ஜுரத்துக்கு பார்த்தாரு, எல்லா வியாதியும் அன்னைக்கும் இருந்தது. ஒரு டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர்னு இருக்கும்ல, ஏன் அப்படி வைக்கணும், எதுக்கு அவசியம்னு யாராவது கேட்குறோமா? காலம் மாற மாற அறிவியல் யுகத்தில் எல்லாம் மாறும். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி பொதுத்தளத்தில் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு கான்செப்டை ஃப்ரேம் பண்ணி அதை எல்லாரும் மீட் பண்ணணும், அதில் வின் பண்ணணும்னு வச்சா அதை எதுக்கு அதை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு குதர்க்கம் பண்ணிக்கிட்டு மாணவர்களை கிளப்பி விட்டுட்டு, மாணவர்கள் மூலமாக பெற்றோர்களை கிளப்பி விட்டு அவங்க மூலமாக ஓட்டை வாங்குறதுக்கு இப்போ அலைகிறாங்க, உதிரம் குடிக்க அலைகிறாங்க. இங்கேருந்து கிளப்பி விடுறாங்க. ஆமாம் சார், தமிழ்நாடு தான் அதுக்கு பேசிக் சார். நடந்தது பீகார்லேயும் மற்ற சார், எங்கே நடந்தாலும் நீங்கள் இந்த பிரச்சனை ரொம்ப கலப்புறது எல்லா மாநிலமும் செட்டில் நம்பரும் இங்கே அப்பவும் லைவில் இருக்குது, கரண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. நீட் தேர்வு முறைகேடு குறித்து எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள். அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு கல்வி வாரியம் சரியான முறையில் கையாளல, தொடக்கத்திலே மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்ல சொல்லுறீங்க? அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாங்க. தவறு தான், யார் ஆட்சியாக இருந்தாலும் தவறு, இது போலலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். அதில் என்ன நடந்திருக்குங்கிறத சிபிஐ விசாரணை போட்டிருக்கு. அதே சமயத்தில் புது ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆக்டில் இந்த இதில் வெளியிட்டவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கோடிக்கணக்கு 10 லட்சக்கணக்கான ரூபாய் அபதாரம், 1 கோடி ரூபா ஃபைன்லாம் போட்டிருக்கு. மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்வியாளர்களும் அலட்சியம்ங்கிறது சாடலாம். இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் விஷச்சாராயம் குடிச்சு சாவட்டும்னு நினச்சிருக்கோம். அரசாங்கம் கவனக்குறைவாக இருந்திருக்கும். போலீஸ் அஃபீஷியல்ஸு காரணம் என்னென்னா, முதல்ல கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டுகளோ இல்லையோ தெரியாது. அந்த பழமொழி தான் எனக்கு இதில் வருது ஞாபகத்துக்கு. அரசாங்கம் அப்படின்பது நம்ம முதலமைச்சராக ரொம்ப அவர் நேர்மையானவர், அவர்கிட்ட லஞ்சம் கிட்டே போகக்கூடாது, அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை, அவர் மக்களுக்காக வாழ்கிறாரு, மக்களுக்காக சேவை செய்கிறாருங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்தால் தான், பியூரோக்ராட்ஸ்கிட்ட வந்தால் தான், அதிகாரிகள்கிட்ட வந்தால் தான், போலீஸ் அஃபீஷியல்கிட்ட வந்தால் தான், அப்படி வந்துட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா